முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற அரக்கன் தேவர்களை கொடுமைப்படுத்தினான். அவனது அராஜகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களை காக்க சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த தீப்பொறிகளை வாயு மற்றும் அக்னி பகவான்கள் கங்கையில் கொண்டு சேர்த்தனர். பின்னர் கங்கையானது அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்தது. அங்கு 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக அவை மாறின. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையும் ஒன்றிணைத்து ஒரே உடலாக மாற்றினார். அதுவே ஆறுமுகன், அதாவது முருகப்பெருமான். முருகப்பெருமான் தனது தாய் தந்தரையரிடம் ஞான உபதேசம் பெற்று தேவர்களை காக்க சூரபத்மனுடன் போர் தொடுத்தார். இறுதியில் சூரபத்மனை தனது வேளால் 2ஆக பிளந்தார். அதில் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது. முருகப்பெருமான் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு தேவர்களை காத்து ஞானத்தையும் வீரத்தையும் நிலைநாட்டிய முருகப்பெருமான் தமிழ் கடவுளாகவும் குமரக் கடவுளாகவும் இன்றும் அனைவராலும் போற்றப்படுகிறார்.